ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி அமையும்னு எல்லாம் அப்படி தான் போகுது. இங்கே கலைஞர் தனியாக இருக்கார், அவங்க கூட கட்சிகள் இருக்குது. வைகோ அவர் கூட சிபிஎம் இருக்குது, அவர் தனியாக இருக்கார். ஆனால் பெயர் பாதி பிரிச்சுட்டு போய் அங்கே உட்காந்துக்கிறாரு. அப்போ டிஎம்கேக்கு இயற்கையாகவே பிரச்சனை. ஒரு கூட்டணி அமையலைன்னா 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. அதாவது மும்முனை போட்டியாக மாறும். அது வந்து அதிமுகவுக்கு பெரும் சாதகமாக அமையும். மீதியை வந்து 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. அப்படி தான் நிலைமை இருந்தது. கடைசி நிமிடத்தில் மாறுது. மூப்பனார் வெளியே வராரு, வைகோட்ட போகிறாரு. வைகோ இப்போ தாவேகா மாதிரி நாங்கள் தான் முதல்வர் அப்படின்னு உருட்டினுக்கிறாங்க. ரைட்டு வரங்கன்ட்டு இங்கே வராரு, உடனே ஒரு இழுத்து பிடிச்சிக்கிறாரு. நிலைமை தலைகீழாக மாறுது. இவங்க இப்போ சொல்கிறேன்ல, இவ்வளோ நாளாக என்டிஏலாம் ஒன்றும் இல்லை, ஜொல்லான்னு 2 நாளில் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிச்சு பாருங்கள். இன்றைக்கி விஜய் தனித்து நின்று இது பண்ணால் கூட ஒன்றுமே இல்லையா, நம்ம என்ன பெருசாக எதிர்பார்த்தோம், வெளியே வர மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, டிஎம்கே அப்படின்னா இவங்க தாயா அப்படின்ற ஒரு உளவியல் தாக்கம். இது அடுத்த கட்ட பிரச்சாரத்தில் விஜய் வரலைன்னா கடுமையாக கொண்டு போயிடுவாங்க அவங்க. விஜய் ஒரு செல்லா காசுன்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இவர் இனி விஜய் என்டிஏ போக மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டா அடி உள்ள பாருங்க இங்கேருந்து. ஏன்னா இப்போ அடித்தா போயிட்டாருன்னா, இங்கே இருந்தால் பிளாஸ்ட்டு, போயிட்டாருன்னா பிளாஸ்ட்டு. அதனால் அடிக்காதீங்கடா, டேய் இருங்கடா பார்த்து அடிங்கடான்னு. அவங்களுக்கு என்னன்னா, டே வர்றாள்றா. நேற்று என்ன எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்கன்னா, விஜயை தொடவே கூடாது. எல்லாருக்கும். யாராவது தொட்டாங்களா? யாரும் பேசலை. அப்போ வர்ற மாதிரி இருக்குது, அடிக்காதீங்க. வரவே இல்லை அப்படின்னா இங்கேயும் அடி விழுவும். இவர்களும் கடுமையாக அடிப்பாங்க, சாதாரண அடி அடிக்க மாட்டாங்க. அது அந்த அடின்றது நான் சொல்ல வர்றது பிரச்சாரம் இல்லை, லிஸ்ட்டே எடுத்து வச்சுருக்காங்க. அவர்களுக்குள்ளேயும் எப்படி ஆகிட்டாங்கன்னா, ஏடிஎம்கே கூட போனால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை, பயிற்சி கிடைக்கும். தாவேகாக்குள்ளே நீங்கள் போய் எடுங்கன்றேன் நான். நீங்கள் போய் இல்லை உண்மையிலே வெளிப்படையாக சொல்கிறேன். நான் வரும்போது நம்ம அல்லது ஆட்டோவில் தான் வந்தேன். அவர் ஒரு விஜய் ரசிகர், இந்த மாதிரி சொன்னார், ஏங்க பார்ப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு எங்கேயாச்சும் போனால் ஓட்டு போடுங்க. அவர் எங்கே போனால் எங்களுக்கு என்னங்க, என் ஓட்டு தளபதி தாங்க. அவன் மனநிலை எப்படி இருக்குன்னா, என் ஓட்டு விஜய்க்கு, அவர் எங்கே வேணா போகுது. இது எங்கே தெரியுமா, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே இவர் போனாருன்னா சிறுபான்மை மக்கள் வாக்கு கூடாது. ஆக்சுவலி அப்படி இல்லை, கிரவுண்டு கிடையாது. நான் என்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியில் இளம் பருவத்தினர் 35 வயசு வரைக்கும் பெண்கள் குறிப்பாக எங்கே போனால் எனக்கு என்னங்கன்றாங்க, பிஜேபி அதை பற்றி எங்களுக்கு என்ன, எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான்றாங்க. அதனால் விஜய் தயக்கப்படாமல் போகலாம். ஒரே ஒரு விஷயம், அவர் என்ன பேசணுன்றது தான் மேட்ரு. திமுக வீழ்த்தணும், நாங்கள் அதிமுகவோட கை கோர்க்கிறோம். பாஜக அதிமுகவோடு இருக்குது, நாங்கள் அதிமுகவோடு இருக்கோம், அவ்வளோதான். மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், ஒரு ஒற்றை கோரிக்கையில் நாங்கள் ஒன்றிணைகிறோம், அவ்வளோதான். இதில் பிரச்சனையே வராது. யாருக்கும் பெருசாக ஒன்றும் இது பண்ணலாம் நினைக்க மாட்டாங்க. கலைஞர் பண்ணியிருக்காருல்ல, ஜெயலலிதா